கணிதத்திற்குரிய ஒருங்கிணைப்பாளர் மௌலானா மௌலவி ஹாஃபிஸ் முஹம்மது முஸ்தபா ஃபாசில் அசானி அவர்கள் சொல்லிக்கொள்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: ثم أورثنا الكتاب الذين اصطفينا من عبادنا فمنهم ظالم لنفسه ومنهم مقتصد ومنهم سابق بالخيرات بإذن الله ذلك هو الفضل الكبير. وقال النبي صلى الله عليه وسلم: من نفس عن مؤمن كربة من كرب الدنيا نفس الله عنه كربة من كرب يوم القيامة. ومن يسر على مسر يسره الله في الدنيا والآخرة. ومن ستر مسلما ستره الله في الدنيا والآخرة. والله في عون العبد ما كان العبد في عون أخيه. من سلك طريقا يلتمس فيه علما سهل الله له طريقا إلى الجنة. واجتمع قوم في بيت من بيوت الله يتلون كتاب الله ويتدارسونه إلا نزلت عليهم السكينة وغشيتهم الرحمة وحفتهم الملائكة وذكرهم الله في من عنده. ومن بطأ به عمله لم يسرع به نسبه كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد صلاة دائمة مقبولة تؤدي بها لنا حقه العظيم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم كما تحب وترضى عبد ما تحب وترضى. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கு உரித்தானது. நமது உயிரினும் மேலான ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள், தாபீன்கள், தபவு தாபீன்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவர் மீதும் அல்லாஹ் தஆலாவின் அன்பும் மற்றும் உண்டாவதாக. ஆமீன். இந்த சிறப்பான உலமா உமரா கலந்தாய்வு கூட்டத்தினுடைய நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய முஹைதீன் ஜும்மா பள்ளிவாசலுடைய தலைமையுமா கண்ணியத்திற்குரிய ஹஜ்ரத் சந்தகை ராமபிரகாசம் அவர்களே, ஆரம்பத்தில் காலத்துவதிய மதுக்கூர் பெரிய பள்ளிவாசலுடைய இமாம் மரியாதைக்குரிய ஹாஃபிஸ் அபூ சாலிம் தாலிப் விருந்ததி அவர்களே, அற்புதமான குரலில் ரைட் கசீதா செய்த மௌலவி அப்துல் ரஹ்மான் யூசுஃபி அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்திய கணிதத்திற்குரிய வரவேற்புரைக்காக நியமிக்கப்பட்ட கண்ணியத்திற்குரிய ஹாஜி காதல் முஹைதீன் பள்ளிவாசலுடைய தலைவர் ஹாஜி திருதரை அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்திய கண்ணியத்திற்குரிய ஹஜ்ரத் திருதரை அவர்களே, இந்த சிறப்பான நிகழ்ச்சியினுடைய நடத்துவதற்கு தூண்டுகோலாக இருந்து வழிநடத்திய தஞ்சை மாவட்ட ஜமாத் உலமா சபையுடைய மரியாதைக்குரிய தலைவர் கண்ணியத்திற்குரிய ஹஜ்ரத் திருதரை அவர்களே, சம்பைப்பட்டினம் அன்னை ஆயிஷா நிஸ்வான் மதரசாவினுடைய மரியாதைக்குரிய முதல்வர் ஹஜ்ரத் திருதரை அவர்களே, மிக சிறப்பான முறையில் பல்வேறு சேவைகளை செய்வதற்காகவே தன்னை அர்ப்பணித்து தீனுக்காக அர்ப்பணம் செய்த ஈத்கா மஸ்ஜிதினுடைய தலைமை இமாமும் மாநில ஜமாத் உலமா சபையினுடைய மரியாதைக்குரிய செயலாளர் அவர்களுமான கண்ணியத்திற்குரிய மௌலானா இலியாஸ் ரியாஸி அவர்களே, நன்றியை நிறுத்தக்கூடிய மௌலானா ஹஜ்ரத் சந்தகை இந்த பள்ளியினுடைய துணை இமாம் ஹஜ்ரத் சந்தகை அவர்களே,
என்னை விட கல்வியிலும் அந்தஸ்திலும் கூடுதலாக இருக்கக்கூடிய, அதே சமயம் கீழே அமர்ந்திருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய ஆளுநர் பெறுகிறார்கள். பொறுப்பு கொடுக்கப்பட்டதால் நான் மேலே உட்கார்ந்திருக்கிறேன், இல்லை என்றால் நானும் கீழே உட்கார்வதற்கு தான் தகுதியானவன். எல்லோருடைய பார்வை தெரிய வேண்டும் என்பதற்காக பேசும்போது அதற்காகத்தான் மேலே உட்கார்ந்திருக்கிறோம். மேலே உட்கார்ந்திருப்பவரை விட கீழே உட்கார்ந்திருப்பவர்கள் எல்லா வகையிலும் தங்கியிருக்கிறார்கள். அதே போல இந்த பகுதியினுடைய, இந்த வட்டாரத்தினுடைய அனைத்து பள்ளிவாசல்களுடைய மஹல்லாக்களுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர், இன்னும் நிர்வாகத்தின் ஒத்துழைப்பாக இருக்கக்கூடிய பிரதிநிதிகள், வருகை இருக்கக்கூடிய பெரியோர்கள் அத்துணை பேரிடத்திலும் எதை பேசப்படுகிறதோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் முதலில் எனக்கு தர வேண்டும், எல்லோருக்கும் தர வேண்டும் என்பதற்காக துவா செய்யுமாறு தங்கள் அனைவரையும் அன்போடு வேண்டிக் கொண்டு ஒரு சில விஷயங்களை தங்களுக்கு மேலான கவனத்துக்கு இப்ப நான் ஆரம்பத்தில் சில விஷயம் அல்லாஹ் ரசூலுடைய விஷயத்தை சொல்றேன். இந்த அல்லாஹ்வுடைய என்னுடைய விஷயத்தை சொன்னதை விட அல்லாஹ் ரசூலுடைய விஷயத்தை சொன்னோம்னா அது ரோஜனமானதாக இருக்கு, மனசுல பதியுங்கிறதுக்காக ஒரு சில விஷயங்களை சொல்றேன். அதுக்கு பிறகு இதை மையமாக வைத்து இதை செயல்படுத்த நாம் என்ன செய்யலாம் என்பதற்காக தாங்களிடத்திலே ஆலோசனை கேட்கப்படும். வருகை இருந்திருப்பவர்கள் யாருக்கு இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆலோசனை இருக்கிறதோ, எல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, எதையாவது சொல்லணும்னு அவசியம் இல்லை, யாருக்கு இது சம்பந்தமாக கருத்து சொல்லி இது செயல்படுத்தப்பட்டால் நன்றாக இருக்கும் என்ற ஆலோசனைகள் இருக்கிறதோ அவர்களிடத்தில் ஆலோசனை சொல்வதற்காக சற்று நேரம் ஒதுக்கப்படும். அப்போது வருகை இருந்திருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய கருத்துக்களை இங்கே பதிவு செய்யலாம். அதற்கு பிறகு இதனுடைய மிக முக்கியமான விஷயம், உங்களிடத்தில் கருத்து கேட்டதற்கு பிறகு நாம் இனிமேல் என்ன செய்ய வேண்டும், இந்த கூடி கலைவதோடு மட்டுமல்லாமல் அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற திட்டத்தை இறுதியாக சொல்லவும். அதை நாம் முறையாக செயல்படுத்திவிட்டால் இன்ஷா அல்லாஹ் இந்த கூட்டம் முழுமையான முறையில் வெற்றி தரக்கூடியதாக, மறுமைக்கும் பிரயோஜனம் தரக்கூடியதாக அமையும். ஆக அதற்கு முன்பாக அல்லாஹ் ரசூலுடைய விஷயத்தை தங்களுடைய மேலான கவனத்தில் கொண்டு வருகிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, நாமெல்லாம் முஸ்லிம்கள், முஃமின்கள். நாம் முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமிதம் கொள்ள வேண்டும். அல்லாஹ் கேட்கிறான், "வமன் அஹ்ஸன கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹி வ அமில ஸாலிஹன் வ கால இன்னனி மினல் முஸ்லிமீன்." அல்லாஹ்வுடைய பாதையில் மக்களுக்கு அழைப்பு கொடுத்து தான் தன்னுடைய வாழ்க்கையில் முன்மாதிரியாக எல்லா அமல்களையும் செய்துவிட்டு பிறகு தன்னை முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்வதை விட, அப்படி சொல்லுவதை விட அழகிய சொல் சொல்லுவன் எவனாக இருக்கும்? அல்லாஹ் இப்படி கேட்கிறான், தன்னை முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமிதம் கொள்பவனை விட அழகிய சொல் சொல்பவன் எவனாக இருக்க முடியும்? நாமெல்லாம் முஸ்லிம்கள் என்பதில் பெருமிதம் வேண்டும். அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கமாகிய தீனுல் இஸ்லாத்தை அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு நமக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறான். நம்மை முஸ்லிம்களாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். இது மிகப்பெரிய பாக்கியம். அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வதை போல, "இன்னா குன்னா அலல்லாஸ் அஅஸன அல்லாஹு பில் இஸ்லாம் ஃபபஹுமானது பில் இஸ்ஸதி கைரி மா அஅஸன அல்லாஹு அலல்லாஹு தஆலா." நாம் சமுதாயத்தில் மிக கேவலமாக இருந்தோம், மிக மட்டமான மோசமான நிலையில் தான் நாம் இருந்தோம். அஅஸன அல்லாஹு பில் இஸ்லாம், அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு தஆலா இஸ்லாம் என்ற உன்னதமான மார்க்கத்தை கொண்டு நமக்கு கண்ணியத்தை வழங்கினார். இஸ்லாம் தான், அதன் மூலமாக தான் நமக்கு கண்ணியம் கிடைத்தது. எதன் மூலமாக நமக்கு கண்ணியம் கிடைத்ததோ அது அல்லாத மற்ற கலாச்சாரத்தின் மூலமாக நாம் கண்ணியத்தை எதிர்பார்ப்போமேயானால், அப்படி நடந்தால் கண்ணியம், இப்படி நடந்தால் கண்ணியம், அது உடையாக இருக்கட்டும், நம்முடைய பேச்சாக இருக்கட்டும், நம்முடைய நடவடிக்கையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இஸ்லாம் அல்லாத கலாச்சாரத்தின் மூலமாக நாம் கண்ணியத்தை எதிர்பார்ப்போமேயானால் அதெல்லாம் அல்லாஹ் நம்மை கேவலப்படுத்துவார் என்று எச்சரிக்கிறார்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா. நாம் ஏன் கேவலத்திற்கு ஆளானோம்? எப்போது நாம் இஸ்லாம் என்ற கலாச்சாரத்தை விட்டு வெளியே சென்றோமோ அப்போது நாம் கேவலத்திற்கு ஆளானோம். எனக்கு முன்னால் பேசிய கண்ணியத்துக்குரிய ஹஜ்ரத் அவர்கள்
நாம் எப்படி வீழ்ச்சி அடைந்தோம் என்பதை சொல்லி காண்பித்தார். நம்முடைய வீழ்ச்சியின் காரணமாக உலகத்திலே ஏற்பட்ட மாற்றம் என்ன என்பதை சொல்லி காண்பித்தார்கள். பாதிப்பு என்ன என்பதை சொல்லி காண்பித்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் இஸ்லாத்தின் அடிப்படையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகிக் கொண்டிருக்கிறோம். அதன் காரணமாக பல்வேறு வகையான பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். வலா தஹினு வலா தஹசனு வஅன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன். உங்களுடைய துணிவை நீங்கள் ஒரு காலம் இழக்க வேண்டிய தேவை. வலா தஹசனு, நீங்கள் கவலைப்பட்டு உக்குத்து போய் உட்கார்ந்து விட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. வஅன்துமுல் அலௌன, இந்த உலகத்திலே உள்ள எல்லாரை காட்டிலும் நீங்கள் தான் உன்னதமான அந்தஸ்து பெற்றவர்கள், நீங்கள் தான் மேலோங்கக்கூடியவர்கள். ஹஜ்ரத் அவர்கள் சொன்னதை போல நாம் தான் அதிகாரம் செலுத்துவதற்கு தகுதியானவர்கள். இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா ஒரு நிபந்தனையை இருக்கிறார். இந்த உன்னத நிலையை நீங்கள் எப்போது அடைய முடியும் எனில் இன் குன்தும் முஃமினீன், உங்களுடைய உள்ளத்திலே ஈமான் பரிபூர்ணமாக ஆகும்போது மட்டும்தான் இந்த உன்னத நிலையை அடைய முடியும். நாம் இந்த உன்னத நிலையை அடைய வேண்டும். நம்முடைய குடும்பத்தாரிடத்தில் இந்த உன்னத நிலையை அடைந்து விட்டோமே, அடைய செய்துவோமேயானால் கண்ணியத்திற்குரியவர்களே, நாமும் பாதுகாப்பு பெறுவோம், நம்முடைய குடும்பத்தாரும் பாதுகாப்பு பெறுவார்கள். அதை ஒட்டி குடும்பங்கள் ஒன்றிணைந்த முஸ்லிம் சமுதாயம் பாதுகாப்பு. அல்லாஹ் எச்சரிக்கிறார், உங்களுடைய பொறுப்பு உங்களோடு முடிந்துவிடக்கூடாது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் உங்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய குடும்பத்தார்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நரக நெருப்பின் கொடூரமான வேதனையை. நாம் எப்படி பாதுகாப்பது? நம்மை நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பதற்கான வழிமுறை, நம்முடைய குடும்பத்தாரை நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பதற்கான வழிமுறை. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் இந்த வேதத்தின் சொந்தக்காரர்கள். அல்லாஹ் வேதத்தில் இப்படி குறிப்பிடுகிறான், சும்மா அவர்கள் கிதாப் அல்லது அஸ்லஃபைனா மின் இபாதினா, நம்முடைய அடியார்களை நாம் யாரை தேர்வு செய்தோமோ அவர்களைத்தான் இந்த வேதத்தின் சொந்தக்காரர்களாக ஆக்கியிருக்கிறார். குர்ஆன் ஷரீஃபுடைய சொந்தக்காரர்களாக அல்லாஹ் யாரை ஆக்கியிருக்கிறார் எனில் அல்லாஹ் நம்மை எல்லாம் தேர்வு செய்திருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த குர்ஆன் ஷரீஃபுடைய உம்மத்தாக, அந்த குர்ஆன் ஷரீஃபுடைய சொந்தக்காரர்களாக அல்லாஹ் நம்மை தேர்வு செய்திருக்கிறார். அதற்காக நம்முடைய உம்மா வாப்பாவை முஸ்லிமா ஆக்கி அந்த தேர்தல் நம்மளுக்கு கொண்டு வந்தது. இவ்வளவு பெரிய பாக்கியம், ஈமானுடைய பாக்கியத்துக்கு நிகர் வேறு என்ன இருக்கிறது? யமுன்னூன அலைக்கான அஸ்லாமுக்கும் லா ததுர்ரு அலைஹி இஸ்லாமுக்கும் வலில்லாஹு யமுன்னு அலைக்கும் அன் ஹதாக்கும் ஈமான் இன் குன்தும் சாதிகீன். இந்த மக்கள் எல்லாம் நபியே தங்களிடத்தில் வந்து இஸ்லாத்தை தழுவியதை ஏதோ நபிக்கு செய்த நபியாகிய தங்களுக்கு செய்த பேருபகாரம் போல் கருதி கொண்டார்கள். அவர்களை பார்த்து திட்டவட்டமாக சொல்லிவிடுங்கள், லா ததுர்ரு அலைஹி இஸ்லாமுக்கும், நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்தது நபியாகிய எவருக்கு செய்த உபகாரம் அல்ல, வலில்லாஹு யமுன்னு அலைக்கும் அன் ஹதாக்கும் ஈமான் இன் குன்தும் சாதிகீன். நீங்கள் உண்மையாளராக இருப்பீர்களேயானால் அல்லாஹ் தஆலா அந்த ஈமானுடைய பாக்கியத்தை உங்களுக்கு வழங்கி இருப்பதன் மூலமாக அவன் தான் பேருபகாரம் செய்திருக்கிறான். நாம் மூமின்கள் என்றால், முஸ்லிம்கள் என்றால் அல்லாஹ் செய்த பேருபகாரம். அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனின் சொந்தக்காரர்களாக நம்மை ஆக்கியிருக்கிறார். நாம் இந்த குர்ஆனை எப்படி பயன்படுத்துகிறோம் இதுதான் கேள்வி. நமக்காக அருளப்பட்டு அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த குர்ஆன், இந்த குர்ஆன் ஷரீஃபை நாம் எப்படி பயன்படுத்துகின்றோம்? அல்லாஹ் இதை பயன்படுத்தக்கூடிய விஷயத்தை கவனித்து நம்மை மூன்று சாரார்களாக பிரிக்கிறான். ஒரு சாரார் இந்த வேதத்தை முறையாக பயன்படுத்தாமல் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டவர்கள். இந்த மூணு சாரார்ல யாரும் பார்த்துக்கிறது. ஒரு சாரார் இந்த வேதத்தை பயன்படுத்திக் கொள்ளாமல் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட சாரார். அல்லாஹ் நமக்காக இறக்கிருக்கல்ல. இதனுடைய சிறப்பு என்ன? 3 நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓதி முடிச்சா ரொம்ப பெரிய சிறப்பு. ஒரு நாளைக்கு 10 ஜுஸ், ஒரு 5 வேளை தொழுகைக்கு முன்னாடியும் சரி, தொழுகைக்கு பின்னாடியும் சரி, ஒரு ஜுஸ் ஓதி முடிச்சிட்டோம்னா ஒரு நாளைக்கு 10 ஜுஸ் முடிச்சிடலாம். 3 நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓதி முடிச்சிடலாம். சரி, இந்த நிலையை அடையல. சரி, வாரத்துல ஒரு குர்ஆன், ஒரு மனுஷன் இதுல 7 நாள்ல ஒரு குர்ஆன் முடிக்கும். இது அடுத்த கட்டம். சரி, இந்த நிலையும் அடையவில்லை. ஒரு நாளைக்கு 3 ஜுஸ், 10 நாளைக்கு ஒரு குர்ஆன். சரி, இதுவும் இல்ல, ரொம்ப ரொம்ப கம்மியா ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸ் வீதம், ஒரு மாதத்துல ஒரு குர்ஆன் முடிக்கும். வாசத்திற்குரியவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, கவலைப்பட வேண்டிய விஷயம் வருடத்திற்கு ஒரு முறை குர்ஆனை படிக்காதவர்கள். இன்னும் கவலைப்பட வேண்டிய விஷயம், ஆயிரம் ஒரு முறை கூட அல்லாஹ் எதை நமக்காக அருளினானோ அந்த வேதத்தின் தொடர்பு இல்லாமல் குர்ஆனை ஓத தெரியாதவர்கள். எவ்வளவு பெரிய
கூட்டம் ஃபமின்ஹும் ஸாலிமுன் நஃப்ஸிஹி, தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்கிறார்கள். தாங்களுக்கு ஓத தெரியாது, தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஓத தெரியாது. இந்த வேதத்தை விட்டு தூரமாகி கொண்டிருக்கிறது. இவர்கள் ஒரு சாரார். வமின்ஹும் முக்தஸித், அடுத்த இரண்டாம் சாரார். ஏதோ கடமையை மட்டும் வெறுமன ஓத தெரியும் ஓதிடுவாங்க, கடமையை முடிச்சுவாங்க, ஒரு நடுநிலையோட போறவங்க. இவர்கள் இரண்டாம் சாரார். அடுத்து மூன்றாம் சாராரை அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். வமின்ஹும் சாபிகுன் பில் கைராத்தி பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில் நன்மையான காரியங்களில் போட்டி போட்டுக் கொண்டு வந்தவர்கள் இவர்கள் தான். ஃபதுல் கபீர், அளப்பெரும் அருளுக்கு சொந்தக்காரர்கள். இந்த மூன்றாம் சாரார்களாக அல்லாஹ் தஆலா வந்திருக்கக்கூடிய அத்துணை பேரையும் மற்றும் நம்முடைய பொறுப்பில் உள்ள அத்துணை பேரையும் அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கிறார். இவர்கள் எப்படி, நாம் எப்படி இந்த மூன்றாம் சாராராக ஆக்குவது? நன்மையான விஷயங்களில் நபரை தீனிக்கு இல்லாமல் போகவும் நபரை துனியாவுக்கு இல்லாமல் கூடவும் கதவும் அல்லாஹ் சாய்க்கிறார். மார்க்கத்தினுடைய விஷயத்தை தன்னை விட மேலானவர்களை பார்க்க வேண்டும். அவங்க தகச்சதுக்கு வாங்க சொல்றதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி எந்திரிக்கிறாங்க. நம்ம வாங்க சொல்றதுக்கு 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் எந்திரிக்கிறோம். நம்ம எப்படி அவங்க மாதிரி ஆகும்? அவங்க தொழுதுக்கு அல்லாஹ் அழுது துஆ செய்றாங்க, நமக்கு தண்ணி வர மாட்டேங்குது. இது என்ன? நமக்கு ஏன் இந்த அளவுல இறுகி போயிடுச்சு உள்ளம்? கல்லை விட எப்படி இறுகி போயிடுச்சு? நன்மையான காரியங்கள் செய்தால் அல்லாஹ்விடத்திலே பேசுவது இன்பம் தந்துவிடும். குர்ஆன் ஷரீஃபை அதிகமாக ஓதினால் நாம் அல்லாஹ்விடத்திலே பேசுவது துஆ செய்வது இன்பம் தந்துவிடும். பாவமான காரியங்கள் செஞ்சுக்கிட்டே போனோம்னா அல்லாஹ்வோட துஆ செஞ்சோம்னா வார்த்தை கூட வராது. 2 வார்த்தை பேசின உடனே அல்லாஹ்வோட துஆ செஞ்ச உடனே கைகளை விடும். அல்லாஹ்வோட துஆ செய்ய வேண்டிய துஆ செய்வதற்குரிய தௌஃபீக் கிடைக்கிறது. அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்ட்ட பேசுறதுக்கு அல்லாஹ்வுடைய உதவி வேணும். அப்ப என்ன செய்யும்? நன்மையான காரியங்களில் போட்டி போட்டுக் கொண்டு வந்த வேண்டும். உண்மை மூமினுக்கு என்ன இலக்கணமோ அந்த இல்லாவுடையான இலக்கணமும் வர வேண்டும். அந்த இலக்கணம் வர்றதா இருந்தா ஏதோ எடுத்திருக்கே வராது. நிறைய பயிற்சி வேண்டும். அந்த பயிற்சி கொடுப்பதற்காக மார்க்கம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? 3 வயசுல இருந்து 2 வயசுல இருந்து பேச ஆரம்பிக்கும் போது ஆரம்பிக்கும். நம்மளுடைய பேச்ச ஆரம்பிக்கும் போது உண்மை மூமினாக ஆகுவதற்குரிய அடிப்படை இன்னமல் மூமினூன அல்லதீன இதா ذكرல்லாஹு வஜலத் குலூபுஹும், உண்மையான மூமின் அல்லாஹ்வுடைய திருநாமம் அவருக்கு முன்னால் கூறப்படும் போது உள்ளம் அச்சத்தால் நடுங்கிவிடும். எப்போ வரதுனால பேச ஆரம்பிக்கும் போதே வரணும். லக்கினு அவுலாதக்கும் பிகௌலி அல்லாஹ் அல்லாஹ், குழந்தைகள் பேச ஆரம்பிக்கும் போதே அல்லாஹ்னு சொல்லி கொடுத்து பேச வைங்க நம்முடைய குழந்தைகள். அப்பா அவர்கள் பெரியவர்கள் ஆகும்போது அல்லாஹ் என்று சொல்லும் போது அச்சப்படக்கூடிய உள்ளம் வந்துவிடும். இன்னும் நல்லா பேசிச்சா கலிமா ஒரு முழுமையா சொல்லிக் கொடுங்க. லக்கினு அவுலாதக்கும் பிகௌலி லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவை சொல்லிக் கொடுத்து அடுத்து பேச வைங்க. நம்முடைய ஈமான் பலகீனப்பட்டு கொண்டு போய் கொண்டே இருக்கிறது. ஒரு பக்கம் நம்பிக்கையில பலகீனம், அதை சொல்றது ரொம்ப உச்சகட்டம். ஆரம்பத்திலே உள்ள பலகீனம் மிகுந்து போயிருக்கிறது. ஃபமன்கான யர்ஜூ லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா. அல்லாஹ்வுடைய சந்திப்பு பொருத்தம் வேண்டும் என்றால் நம்முடைய இபாதத்துல யாரையும் கூட்டாக ஆக்கக்கூடாது. ஏனெனில் மன்சல்லா இப்ராஹிம் அஷ்ரக பிறர் பார்ப்பதற்காக தொழுதால் இணை கற்பித்தவர், ஒமன் சாம இப்ராஹிம் அஷ்ரக பிறர் பார்ப்பதற்காக நோன்பு நோற்றால் இணை கற்பித்தவர். இதையே இணை கற்பித்ததுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பிறர் பார்ப்பதற்காக தொழுதாலே இணை கற்பித்தவர். இன்று அல்லாஹ்வுக்கு மாற்றமான எத்தனை விஷயங்கள் இந்த நாமம் பேசுகிறது. எனவேதான் நம்முடைய அற்புதமான சில பழக்க வழக்கங்களை நமக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு மூமின் நம்ம கல்யாணம் முடிச்சு கொடுக்கிறதா, நம்முடைய பெண்ணை கல்யாணம் முடித்து கொடுப்பதாக இருந்தால் ஒரு மூமினுக்கு முடித்து கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய உத்தரவு. அதே போல நம்முடைய ஆணை ஒரு பெண்ணுக்கு முடிச்சு கொடுத்தாலும் சரி, ஒரு பெண்ணை ஒரு ஆணுக்கு முடிச்சு கொடுத்தாலும் சரி, இவரும் மூமினாக இருக்க வேண்டும், அவரும் மூமினாக இருக்க வேண்டும். அந்த நிலைக்காகத்தான் நிக்காவுடைய அந்த மஜ்லிஸ்ல கலிமா சொல்லி கொடுக்கிறோம். புதுசா என்ன எத்தனையோ வார்த்தைகள் அவரு திரும்ப திரும்ப ஷிர்கான வார்த்தைகளை உபயோகிச்சிருப்பாரு. அந்த நிலையிலிருந்து மாற்றி அவரை மூமினாக ஆக்கணும் என்பதற்காக நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆக கணியத்திற்குரிய விஷயத்துக்கு வருகிறேன். குழந்தை பிறகுது, அவங்களுக்கு பேச ஆரம்பிக்கும் போதே அல்லாஹ்னு சொல்லி கொடுக்கிறோம், அடுத்து கலிமா சொல்லி கொடுக்கிறோம். அந்த குழந்தை 7 வயதை அடைந்துவிட்டால் முழு அவுலாதக்கும் சலாத்து வகும் அம்னா 70 7 வயதை அடையும் போதே தொழும்
ஏவல். இது நம்முடைய இளைஞர்களுக்கான பிரச்சனையை சொல்லப்பட்டது. ஏன் இந்த பிரச்சனைக்கு ஆளாகிறார்கள்? நம்முடைய வளர்ப்பு சரி. எல்லா குழந்தைகளுமே மாமி மௌலூதி மீதா இருந்ததாக கருத்தில் இஸ்லாம் அபோவியோ அத்தினானியோ ரசியானியோ மஜிசானி எல்லா குழந்தையுமே தீனுல் இஸ்லாத்தின் அடிப்படையில் தான் பிறக்கிறது. யார் தான் அவர்களை மாற்றுகிறார்? அவர்களுடைய பெற்றோர்கள் தான் அவர்கள் யூத கலாச்சாரத்தின் பாலும் கிறிஸ்தவ கலாச்சாரத்தின் பாலும் நிருப்பணைகளுடைய கலாச்சாரத்தின் பாலும் மாற்றுகிறார்கள் எனில் அவர்களுடைய பெற்றோர்கள் என்றார்கள் அவருடைய தூதர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறோம்? எப்படி வளர்ப்பதற்கான சூழ்நிலையை நாம் உருவாக்கி கொடுக்கிறோம்? ஏன் தாய் தந்தையர்களுக்கு பிள்ளைகள் கட்டுப்பட மறுக்கிறது? நாம் ஆரம்பத்திலிருந்தே ஒரு தம்பியை சரியா செய்யல. தந்தைக்குள்ள மதிப்பு மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் எந்த குறையும் வைக்கல. பெற்றோர்களுடைய அந்தஸ்து சொல்றதா மார்க்கம் உயர்வா சொல்றது. நீ காலையில எந்திரிச்ச உடனே உன்னுடைய முழு கவனமும் உன்னுடைய தாய் தந்தையுடைய சந்தோஷத்திற்கு ஆளாக வேண்டும் என்றுதான் இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி தருகிறது. அஸ்பஹ மர்தியலி அபையா அஸ்பஹனஹு பாபானி வத்துஹானில ஜன்னா வயின் வாஹிதன் ஃபவாஹிதன் வமன் அம்ஸா வமிதுதாலே வயின் வலமா யார் காலை பொழுதை துவக்கும் பொழுதே தாய் தந்தை இருவருடைய திருப்திக்கு ஆராய்ச்சி தன்னுடைய காலை பொழுதை துவக்குவார்களோ சொர்க்கத்தின் இரு வாசல்கள் அவர்கள் நோக்கி திறந்து வைக்கப்படுகிறது. ஒருவருடைய திருப்திக்கு ஆளானால் சொர்க்கத்தின் ஒரு வாசல். இதே அடிப்படையில் தான் மாலை நிரம்பி என்று சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருவரும் அநியாயம் செய்தாலும் சரிதான், அநியாயம் செய்தாலும் சரிதான், அநியாயம் செய்தாலும் சரி. நம்முடைய வேலை காலை பொழுத துவக்கின ஒன்றையே நம்ம அமெரிக்காவில் இருக்கலாம், பெற்றோர்கள் இங்கே இருக்கலாம், எங்க இருந்தாலும் இன்றைய காலையில என்னுடைய பெற்றோர் நான் எந்த காரியத்தை செஞ்சா சந்தோஷப்படுவாங்க, இவங்களுக்கு நான் உபகாரம் செய்யணும், என்னுடைய சகோதரத்துக்கு உபகாரம் செய்யணும், சகோதரிக்கு உபகாரம் செய்யணும், இதன் மூலமா சந்தோஷப்படுவாங்களா? காலையிலே ஆரம்பிச்சிருக்கேன். அவருடைய திருப்திக்கு ஆளாக வேண்டியது. இதற்கு மாற்றமாக அந்தகம் புஸ்தகத்தில் எவ்வளவு அற்பனதும் பாபாடி மத்துஹானி இறந்தார் அவன் அம்சா மெதுதானே வயுந்தலமா யார் காலை பொழுதை துவக்கும் போதே தாய் தந்தை இருவருடைய அதிருப்திக்கு ஆளானவாறு காலை பொழுதை துவக்கினால் நரகத்தின் இரு வாசல்கள் அவர்களை நோக்கி திறந்து வைக்கும். அஸ்பஹனஹு பாபானி மத்துஹானி ஒருவருடைய அதிருப்திக்கு ஆளான நரகத்தின் ஒரு வாசல் திறக்கும் என்று சொல்லிவிட்டு இப்போதும் சொன்னார்கள் வயுந்தலமா அவர்கள் அநியாயம் செய்தாலும் சரிதான், அதை போய் நீங்க பார்க்க வேண்டிய தேவையில்லை. உங்களை பொறுத்தவரையும் அவருடைய அதிருப்திக்கு ஆளாகாமல் இருக்க வேண்டும். மார்க்கை இவ்வளவு சொல்லித் தருது. இப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய பிள்ளைகள் இல்லை என்றால் அதற்கு காரணம் என்ன? சொல்லிக் கொடுக்கும் போதே அல்லாஹ்னு சொல்லிக் கொடுக்கல, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவை சொல்லிக் கொடுக்கல, 7 வயதை அடையும் போது தொழும்படி ஏவுங்கள் என்று சொல்லப்பட்டது. நாம தொழுவது இல்லை, நம்முடைய பிள்ளைகளை ஏவல. இப்போ உட்கார்ந்து கவலைப்படுறோம், பெற்றோர்களுக்கு கட்டுப்படலையே, யார் சொன்ன கேட்டுட்டு எங்கேயோ போயிட்டானே. அடிப்படையில் நம்ம மேல ஒரு குற்றம். கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க வக்ரிபூஹும் அலைஹாவும் அப்னாஉ அஷ்ரி சினீன். அதே குழந்தை 10 வயதை அடைந்து விட்டால் தொழும்படி அடித்து தொழுவுங்கள். யார் சொன்னது? அடித்து தொழுவுங்கள் என்று யார் சொன்னது? கருணையே உருவான ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரிகள் கூட கஷ்டப்படக்கூடாது என்று நினைத்த ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதீசுன் அலைஹி மா அனித்தும் மனித சமுதாயம் யார் சிரமத்திற்கு ஆளாகுவதையும் தாங்கிக் கொள்ள முடியாத பேராபாவிற்கு சொந்தக்காரர் உயர்ந்த மேலான ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்றாங்க. பிள்ளைகள் 10 வயது அடையும் போது தொழுவலையா? இப்போ அங்கே உங்களுடைய கண்டிஷன் தேவை. இந்த கண்டிஷன் பின்னாடி அவரோட ஒழுக்க சிலர்களாக மாற்றும். அதுக்காக உள்ள கண்டிஷன் அடிங்க. தொழ வராட்டா அடிங்க, தொழுகைக்கு தயாராகட்டா அடியுங்கள் சொன்னது யார்? நமது உயர்ந்த மேலான ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதோட சொல்ற அது மட்டும் நிறுத்தல. அடுத்து சொன்னாங்க வஃபர்திகு பைனல் மதாகி. ஒழுக்கத்தை இங்கேருந்து ஆரம்பிங்க. படுக்கும் போதே அவங்களுடைய படுக்கையை பிரிச்சு வைங்க. ஒரே பெட்ல ஒரே போர்வையில 10 வயசுக்கு பிறகு பிள்ளைகளோட சேர்த்து வச்சு படுக்காது. பிள்ளைகளுக்கு வந்து அப்படி படுக்க வைக்காது, நிறைய பிரிச்சிருக்கு. எப்படிப்பட்ட உன்னதமான மார்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள் நாம் அதை பேணல, எல்லா வகையான பிரச்சனைகளும் நம்ம சேர்ந்து வந்து முடியும். வாசத்திற்குரியவர்களே, இந்த மார்க்கம் அற்புதமான மார்க்கம். ஒரு மூமின் வெறுமன கடமையோட தொழுகையோட பள்ளியோட முடிச்சுக்கிறது இல்ல. ஒரு மூமியினுடைய சிந்தனை எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஒட்டுமொத்த உலகத்திலும் உபகாரம் என்ற எண்ணம் மட்டும்தான் அவரிடத்திலே மேலோங்கி இருக்க வேண்டும். அப்பதான் அவருடைய மூமின் உண்மையான மூமினாக ஆகுவான், மறுமையை பற்றிய நம்பிக்கை உள்ள மூமினாக ஆகுவான்.
யாருக்கு பரோபகார சிந்தனை எல்லாம் இல்லையோ அவன் மறுமை நாளை நம்பாதவன். உலகத்தில் இப்படி கேட்கிறான், ஆயத்தல்லதை கத்திருப்பி நபியே மறுமை நாளை பொய்ப்பிப்பவன் யார் என்பதை பற்றி தாங்களுக்கு சொல்லி தரட்டுமா? யார் தெரியுமா மறுமையை பொய்ப்பிப்பவன்? சதாரிகளதை எதிர்கொள் எத்தையும் அவன் தான் அனாதைகளிடத்தில் இரக்கம் காட்டாதவன், அன்பு காட்டாதவன், அனாதைகளை இறக்கக்கூடியவன். அவனத்துல இறக்க குணம் இல்லை. எதனால இல்லை? மறுமையை பற்றிய நம்பிக்கை இல்லை, எனவே இறக்க குணம் இல்லை, அனாதைகளை விரட்டுகிறான் என்று சொல்லிவிட்டு இந்த வார்த்தையை படிக்க, அல்லாஹ்வுடைய வார்த்தையை, வலா யஹத்து அலா தஆமில் மிஸ்கீன், வறியவர்களுக்கு உணவு கொடுக்க தூண்டாமல் இருப்போம் என்றாலும் தான் உணவு கொடுத்தா மட்டும் பத்தாது கொண்டு சொல்றாரு. நான் என் கையில இருக்கிறத உணவு கொடுத்தா முடிஞ்சு போச்சு, போதாதுப்பா, இன்னும் மறுமையை பற்றிய நம்பிக்கை வரல. மறுமையை பற்றி நீ என்ன செய்ய முடியும்? ஒரு 4 பேருக்கு சாப்பாடு கொடுக்க முடியும், அதானே? ஆனால் நான் உனக்கு தந்திருக்கக்கூடிய இந்த 4 உனக்கு தந்திருக்கக்கூடிய இந்த சிந்தனையின் மூலமாக லட்சம் பேர் கோடி பேருக்கு உணவு கொடுக்கக்கூடிய ஒரு திறமை உனக்கு தந்திருக்கிறேன். வறியவர்களுக்கு உணவு கொடுக்க யாரெல்லாம் தூண்டாமல் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் மறுமையை பற்றிய நம்பிக்கைகள். இதை சொன்னது யாரமா? எல்லாவற்றும் தெரிந்து ஓதக்கூடிய ஆயத்திலே வழக்கை இருந்தான். யாரு வறியவர்களுக்கு உணவு கொடுக்க தூண்டவில்லையோ அவர்கள் மறுமையை பற்றிய நம்பாதவர்கள். யாரெல்லாம் முதலாளிகளாக இருக்கிறோமோ, யாரெல்லாம் நிர்வாகிகளாக இருக்கிறோமோ, அந்த நிர்வாகத்துக்கு உட்பட்ட யாராவது ஒருத்தங்க சாப்பிடாம இருந்தாங்கன்னா மறுமையை பற்றிய நம்பிக்கை நமக்கு இல்லைன்னு அர்த்தம். நம்முடைய மகல்லாவுக்கு உட்பட்ட யாரும் பட்டினியாக கூடாது. ஒரு விதவைகள் நம்ம மகல்லாவில் இருக்காங்கன்னா அந்த விதவைகள் கணவனும் இல்லை, தற்செயலா அந்த விதவைக்கு பிள்ளைகளே இல்லை, தனியா நிற்கிறாங்க. யார் பொறுப்புதாரே? மகல்லாவுடைய நிர்வாகிகள் தான் பொறுப்புதார். அஸ்ஸாஹி அவள் அவளா والمسكين كالمجاهد في سبيل الله. நமது உயிரின மேலான ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் விதவைகளுக்காக முயற்சி எடுப்பானோ, விதவைகளுக்கு உதவி செய்வானோட கையில இருக்கிற காசை கொடுக்கிறது அப்படி சொல்லி அவன் கையில இருக்கிற காசை எவ்வளவுதான் கொடுக்க முடியும்? எல்லாம் நிழல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில காசு இருக்கு, அது கோடியா இருந்தாலும் 10 பேரை கொடுத்தா முடிஞ்சு போயிடுச்சு. போதாது, ஹதீஸுடைய வார்த்தை அற்புதமான வார்த்தை, குர்ஆனுடைய வார்த்தை அற்புதமான வார்த்தை. குர்ஆன் சொல்கிறது வலா யஹது என்று, ஹதீஸ் சொல்கிறது அஸ்ஸாஹி, அதற்காக முயற்சி போவர்கள். நாம் உண்மையான மூமினாக, மனிதனில் சிறந்தவராக நாம் எப்போது ஆக முடியும் எனில் கைதுல்லாஹி ரஜுலுன் மும்சிக்கும் பிஇனானி ஃபர்ஸிஹி குல்லமா சமிஅ ஹைதன் சால இலைஹா. மனிதனின் மிகச் சிறந்தவர் யாரெனில் குதிரையின் கடிவாளத்தை எப்போதுமே தயாராக பிடித்து வைத்திருப்போம். எதுக்காக? இது அப்போட உதாரணம். இப்போட உதாரணம் சொல்றதா அவரவர் கையில இருக்கிற 4 வீலரோ 2 வீலரோ பெட்ரோல டீசல்ல ஃபில் பண்ணி கையில சாவியை வச்சுக்கிட்டு ரெடியா இருக்கு. எதுக்காக வேண்டி? குல்லமா சமிஅ ஹைதன் சால இலைஹா. எங்கேயும் அவையப்போல் கேட்குமானால் இது நம்மளிடமிருந்து வருதா, மற்றவரிடமிருந்து வருதா, உறவிடமிருந்து வருதா, அயலாரிடமிருந்து வருதா, நண்பரிடமிருந்து வருதா, பகைவரிடமிருந்து வருதா, எந்த பாகுபாடும் இல்லாமல் பாய்ந்து ஓடி உதவி செய்வார்களா, இவன் தான் மனிதனில் சிறந்தவன். மன் நஸதா மூமின் குர்பத்தமின் குரபி துன்யா நஸதா வஅன்ஹு குர்பத்தமின் குரபி யௌமல் கியாமா. யார் ஒரு மூமினுடைய சின்னஞ்சிறிய கஷ்டத்தை அகற்றுவார்களானால், ஹதீஸுடைய வார்த்தை அற்புதமான வார்த்தை. முதலாவது வரக்கூடிய குர்பத்தல்ல வரக்கூடிய தன்மீனை தக்லீல், இரண்டாவது வரக்கூடிய குர்பத்தல்ல வரக்கூடிய தன்மீனை தாதீம். சிலவரை இப்படி அர்த்தம் செய்றோம், சின்னஞ்சிறிய கஷ்டத்தை அகற்றுவார்களானால் நஸதா வஅன்ஹு குர்பத்தமின் குரபி யௌமல் கியாமா. கியாமத் நாளில் அவருக்கு ஏற்படக்கூடிய பெரிய கஷ்டத்தை அகற்றுவான் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னுடைய வாழ்க்கையில் அப்படித்தான் இருந்தார்கள். எனவேதான் அந்த கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலிலே ஜமீனுடைய என்னை போற்றுங்கள் என்று வரும்போது ஆர்கள் சொன்னார்கள். எப்படி ஆர்கள் சொன்னார்கள்? கல்லா வல்லாஹி லா யுஸீகல்லாஹு அபதா இன்னக லமஸீர் ரஹ்மா தஹ்மீன் ஜல்லா தக்ஸிமுல் மாதும் வ தக்ஸீலை ஃபர்ஃபீல் வலா தபாயிபில் ஹக். தாங்கள் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. அல்லாஹ் தாங்களை ஒரு காலம் கைவிட மாட்டான். அல்லாஹ் தாங்களை ஒரு காலம் கேவலப்படுத்த மாட்டான். யார் யாரெல்லாம் அல்லாஹ் கைவிடக்கூடாது, யார் யாரெல்லாம் அல்லாஹ் கேவலப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ, பின்னாடி வரக்கூடிய 5 விஷயமும் நம்மகிட்ட வந்துட்டா அல்லாஹ் நம்மளையும் கைவிட மாட்டான், நம்மையும் கேவலப்படுத்த மாட்டான். எப்படி ஆக சொன்னாங்க? இன்னக லமஸீர் ரஹ்மா, உறவுகளிடத்தில் சேர்ந்து வாழ்ந்தீர்கள். உறவுகளிடத்தில் சேர்ந்து வாழ்வது எப்படி இருக்கு? நம்முடைய உறவுகள் சீரழிந்து போயிருக்கு. ஏன் நம்முடைய ஆயுள் குறைந்து போயிருக்கிறது? ஏன் நாம் செல்வத்திலே பின்தங்கி இருக்கிறோம்? மன் சர்ரஹு அன் யுஸ்தலஹு ஃபி ரிஸ்கிஹி வ யுன்ஸஅஹு ஃபி அமலிஹி ஃபல்யஸிர் ரஹிமா. யாருக்கு செல்வ வளம் பெருக வேண்டும் என்று
இனபந்துக்களோடு இணைந்து வாழ்க்கை என்றார்கள். நமது உண்மை தூதர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. தன்னுடைய வாழ்க்கையிலும் அப்படி இருந்தார். நம்ம இனபந்துக்களோட எப்படி இருக்கோம் யோசிச்சு பாருங்க. எல்லா வகையான பிரச்சனையும் சந்திக்கும். தசீதுர் ரஹீமா தஹமீலும் கல்ல மற்றவர்களுடைய சுமையை தாங்கள் சுமந்து கொள்கிறீர்கள். வதக்ஸிபல் மாதுமா வலியவர்களுக்கு சம்பாதித்துக் கொள்கிறீர்கள். வதக்கல் லைஃபர் விருந்தினர்களை இன்முகத்தோடு உபசரிக்கிறீர்கள். அடுத்த அஞ்சாவது செய்தி நாங்கள் ரொம்ப கவனிங்க. வதுஈனு அலா நவாயிபில் ஹக், சத்தியத்தின் அடிப்படையில் யாராவது சோதனையில் மாட்டிக்கொண்டால் விரைந்தோடி உதவி செய்யுங்கள். யாருக்காவது பிரச்சனைனா யாருக்கோட பிரச்சனை நீங்க ஒதுக்கலையே, நீங்கள் விரைந்து சென்றவா உதவுகிறீர்கள். ஒவ்வொரு நிர்வாகி எப்படி இருக்கணும்? நம்முடைய மகல்லாவுடைய யாருக்காவது பிரச்சனை, நம்முடைய யாராவது பாதிக்கப்பட்டாண்டா நமக்கு துடிக்கணும். தாங்கள் உன்னதமான அந்தஸ்திற்குரியவர்கள், அல்ஹம்துலில்லாஹ். அது உங்களுடைய அந்தஸ்து என்னங்கிறத உங்கள்கிட்ட ஒரே கேட்டு அப்புறமா சொல்றேன். உங்களுக்கு அந்தஸ்து மாற்ற உன்னதமான அந்தஸ்து, உங்களுடைய அந்தஸ்து என்னங்கிறத நீங்க விளங்காட்ட கூட அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் சொன்ன விஷயத்தை பின்னாடி சொல்றேன். நம்முடைய பொறுப்பு என்ன? யாராவது சோதனையை நமது மகளாவுக்கு உட்பட்டவர்கள் மாற்றிக்கொண்டார்களே ஆனால் நமக்கு பொறுப்பு இருக்கு. சத்தியத்தின் அடிப்படையில் பிரச்சனைகள் மாற்றிக்கொண்டவர்களுக்கு விரைந்து சென்று உதவுகிறீர்களே, அல்லாஹ் தாங்களை முழுக்காக கைவிடமாட்டார். நபியே, தாங்களுடைய இரட்சகன் தாங்களை கைவிடுவதும் கிடையாது, தாங்களை கோவிப்பதும் கிடையாது. அதே போல ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு வாழ்க்கை முறை யாரிடத்தில் இருக்குமோ அவர்களை அல்லாஹ் கைவிடவும் மாட்டான், அல்லாஹ் கோவிக்கவும் மாட்டான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உன்னத நிலையை அடைவதற்கென்று சில திட்டங்களை ஜமாத்துல் உலமா நமக்கு வகுத்து தந்திருக்கிறது. அந்த திட்டங்கள் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் தங்களுக்கு கருத்துக்கு நேரம் சுத்தமா இருக்கிறதுனால நான் ஒரு கவனத்தை கோடிட்டு காட்டி இந்த விஷயத்தை முடிச்சுக்கிட்டேன். ஏன்னா நான் சொன்ன ஹதீஸே பெரிய ஹதீஸ். நஃபஸா முஃமினுக்கு ஒரு ஹதீஸ் தான் சொன்னேன். அது 7 விஷயம் வருது. இரண்டாவது உமை இஸ்ராஹா முஸ்ரி இஸ்ராஹுல்லாஹு ஃபி துன்யா வல் ஆখিরা, சிரமப்படுவருடைய சிரமத்தை லேசாக்குவேயானால். இங்க வந்து முஸ்லிம்லாம் வரல, முஹ்சின் சவாவுக்கான முஃமினா காஃபிரா, சவாவுக்கான முஃமினா உலையா யாராக இருந்தாலும் சரிதான். சிரமப்படுவருடைய சிரமத்தை லேசாக்கினால் நம்முடைய சிரமத்தை அல்லாஹ் உலகத்திலும் லேசாக்கினான், நாளைய மறுவுலகத்திலும் லேசாக்கினான். எப்படி? நம்ம யாருக்காவது கடன் கொடுத்தோம், அவன் திருப்பி தர முடியல, குறிப்பிட்ட தவணையில திருப்பி தர முடியலன்னா வயிற்கான ஊசரத்தின் சமகத்துனிலா மைசரா, வசதி வந்தவரை அவகாசம் கொடுத்து சிரமத்தை லேசாக்குவோமையானால் நம்முடைய சிரமத்தை அல்லாஹ் உலகத்தை லேசாக்கிறான், நாளை மறு உலகத்தில் லேசாக்கிறான். நமக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. வாசத்துக்குரியவர்களே, அந்த பொறுப்பை நாம் முறையாக நிறைவேற்ற வேண்டும். இந்த நிறைவேற்றத்துக்கு நாம் எல்லாம் என்ன செய்யணும்? நம்ம எல்லாம் கூடி நமக்கு அல்லாஹ் தந்த அமானிதமான இந்த பொறுப்பை, நிர்வாகம் என்ற ஒரு அமானிதமான பொறுப்பை, இமாமத் என்ற இந்த அமானிதமான பொறுப்பை நம்ம வந்து முறையா மக்களுக்கு பயன் தரக்கூடிய விதத்தில் நாம் எப்படிலாம் செய்யலாம்னு உங்கள்கிட்ட கருத்து கேட்கிறோம். இன்ஷா அல்லாஹ் யாரிடத்தில் சிறப்பான கருத்துக்கள் இருக்கிறதோ அவங்க சொல்லுங்க. சொன்னதுக்கு பிறகு நாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்து நம்ம எல்லாம் என்ன சேர்ந்து செய்யலாம் செய்யலாம்.